வணக்கம். காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் காலச்சக்கர ஜாதகம், காலச்சக்கர பரிகாரம், சிவனின் கேரள மாந்திரிகம், இந்த மூணுமே பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே நம்ம கேரள மாந்திரிகத்தில் வீட்டு எந்திரம் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த வீட்டு எந்திரத்தோட பலன் இப்போ இருக்கக்கூடிய மருமகள்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள்களுக்கு எப்படி உபயோகப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய மருமகள், அதாவது 2024 இருக்கக்கூடிய மருமகள், மாமியார் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம். இப்போது உங்கள் மாமியார், இப்போ இருக்கக்கூடிய மருமகளாக இருக்கக்கூடிய உங்கள் மாமியார் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு மருமகளாக அந்த காலத்தில் வந்த டைம் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மாமியார் கொடுமைங்கிறது, ஒரு டௌரிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்த காலகட்டம் அது. இப்போ அதோட அவேர்னஸ்னால அது வெளிப்புறத்தில் தெரியறதில்ல. பட் அப்போல்லாம் டௌரி கம்மியாக இருக்குது, வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அவங்க அப்பா வீட்டுக்கு போக வைக்கிறது, அதே சமயத்தில் அவங்க வீட்டிலே வச்சு துன்புறுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறையாவே நடந்துகிட்டு இருந்துருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் போய் பார்த்தாலே அது பற்றின அவேர்னஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது உங்கள் மாமியார்கள், இப்போ இருக்கக்கூடிய மருமகளோட மாமியார்கள் அவங்க காலகட்டத்தில் மருமகளாக போன டைமில் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மாமியார் கொடுமைகள் அங்கே ரொம்பவுமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக அப்போ டௌரிசம் இருந்திருக்குது. இப்போது அவங்க ஃபேஸ் பண்ணது அதிலிருந்து அவங்க குழந்தைகளை பெற்று அவங்க மாமியார்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஃபேமிலி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க. அட் த சேம் டைம் அதே டைமில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. அதாவது அவங்க டைம்லேயே வயதானவர்களை மகன்கள் கைவிட்டுடுறாங்க. அப்போல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது அவங்க மருமகளாக இருந்த டைமில் வயசானவங்களையெல்லாம் மகன்கள் பார்க்காம துரத்தி விட்டுடுறாங்க. அது ஒன்றே அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க குழந்தைகளே வளர்த்திட்ருக்குறாங்க. இந்த 2 விஷயத்தையும் அவங்க உள் வாங்கிக்கிட்டு இப்போ அவங்க பசங்களை வளர்த்தி இப்போ இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகளையும் எடுத்துட்டாங்க. இப்போது அவங்க எடுத்து இப்போ இருக்கிற மருமகள்களோட மாமியார்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜில், இந்த 2024 ஸ்டேஜில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அவங்களோட எண்ணம் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம மாமியார்கிட்ட இருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி நம்மளோட சக்தி வச்சு போராடி ஃபேமிலி நல்லபடியாக கொண்டு குழந்தைகளை பெருசுமாக்கிட்டோம், கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் அப்போது எப்படி வயதானவங்களை எல்லாம் கை விட்டுட்டாங்க, அதாவது துரத்தி விட்டுட்டாங்க பசங்க, அதுபோல் நம்மளையும் நம்ம பசங்க துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் தேவையில்லாமல் அவங்க மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, வரக்கூடிய மருமகளை ஸ்டார்டிங்லேயே மகனையும் மருமகளையும் பிரிக்கிறதுக்குண்டான விஷயத்தை இப்போ அதிகமாக அதைத்தான் பண்ணுறாங்க. டௌரிசம் கிடையாது. டௌரிசம்ங்கிறது இப்போ கிடையாது. இப்போ வெளியே சொல்லி வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. கவர்மெண்ட் அந்தளவுக்கு அதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க ரூல்ஸ் படி. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டௌரிசம் இருக்கோ இல்லையோ நம்ம வயசானால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன், நம்ம பெற்ற பையங்க இருக்கணுங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய மாமியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க அதை நல்லா பெருசு பண்ணி 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கிறதுக்குண்டான முயற்சிகளை பண்ணிடுறாங்க. அப்போ குழந்தைகள்ன்ட்டு நடுவில் ஆகும்போது அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் மேலேயே அக்கறை இல்லாமல் பையனே பையனும் பொண்ணுங்க என்ன பண்ணிடுறீங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சீக்கிரமாக டைவர்ஸில் தான் போய் முடியுது. ஏன்னா வீட்டில் ஒரு பிரச்சனைகள்னால ஒரே வீட்டில் யாருனாலே வாழ முடியாமல் போகுது. இப்போ டைவர்ஸுன்னு ஒன்று கொடுத்துட்டு அவங்கவுங்க தனித்தனியாக உட்காந்துடுறீங்க. குழந்தைகளோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க, குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது இப்போ இருக்கக்கூடிய மாமியார்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. எல்லா மாமியார்கள் கிடையாது. இப்போ இருக்கிற மாமியார்களுக்கு அந்த பய உணர்ச்சிகள் இருக்குது. நல்லவங்களும் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம அப்புறம் பேசலாம்.
அப்போது அந்த மாமியார்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த பிரித்து வைக்கிறது விஷயத்த பண்ணுறாங்க. பையனை வந்து நல்ல விதமாக ஒரு கேரக்டர் வளர்த்துறாங்களா அப்படிங்கிறதே கிடையாது. பையன் நல்ல பையனாக இருந்தாலும் வந்த மருமகள் சரியில்லைன்றுவாங்க. பையன் சரியில்லைன்னா 4 பேர்த்துக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு, பையன் இப்படி கேரக்டர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் அந்த மாமியார்களுக்கு வந்து செக்யூரிட்டி, நம்மளுக்கு வயசானால் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணுன்னு ரொம்ப மைண்டை வந்து அட்வான்ஸாக பண்ணிட்டு தப்பான விஷயத்த வந்து அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. அவங்க பையனே வந்து ஒய்ஃப் இல்லாமல் எப்படி சர்வைவல் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் 30 வயசுக்கு மேலே ஆகுது, ஒய்ஃபுங்கிறது ஒரு துணைங்கிறது இப்போ உங்களுக்கு தேவை. அதை வந்து அவங்க அப்படியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு வச்சிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாளைக்கு வந்து இது வந்து செக்யூர்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் செக்யூர்டாக இருக்குங்கிற மாதிரி பையன் வயசானாலும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தாங்கிட்டே பையன் இருக்கட்டும், மருமகள் வேண்டியதில்லை, பேரப்பிள்ளைகள் வேண்டியதில்லை அப்படின்னு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய மாமியார்கள்கிட்ட பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய மருமகள்கள் தாராளமாக இங்கே வந்து கேரள மாந்திரிகப்படி சிவனோட வீட்டு எந்திரம் வாங்கி வைக்கும்போது உங்கள் பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இந்த வீட்டு எந்திரமானது எல்லாத்துக்கும் ஒரு மனநிலையை, சரியான மனநிலையை தான் உருவாக்கும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா வழி நடத்திக்கலாம், ஒற்றுமையாக இருந்து வழி நடத்திக்கலாம். இந்த வீட்டு எந்திரத்தை வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம், இல்லை கொரியர் மூலமாகவும் வாங்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வீட்டு எந்திரமானது 4 வருஷம் வேலை பார்க்கும். இந்த 4 வருஷம் பவர் முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் 4 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் வாங்கி வைக்கலாம். அப்போ வீட்டில் எந்த சண்டை சச்சரவு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவசமாக ப்ரொடெக்ட் பண்ணோம். இது வந்து நாங்கள் பரம்பரையாக எங்கள் தாத்தாக்களாக கொடுத்துட்டு வந்த விஷயம். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த மாதிரி மாமியார்கள் இப்போ இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் நல்ல மாமியார்கள் இருக்கிறவங்களையும் நம்ம சொல்லணும். அவங்கள பற்றி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா பையனும் மருமகளும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் வாழ்த்துற மனசு அவங்களுக்கு இருக்குங்க. அப்போ அவங்க என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாமியார்கள் தாராளமாக இங்கே வந்து வீட்டு எந்திரம் வாங்கி இன்னும் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இன்னும் ஐஸ்வர்யங்கள் கூடும், மன மகிழ்ச்சி, சுப காரியங்கள் மென்மேலும் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம காலச்சக்கர ஜோதிடம் வந்து அவினாஷியில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம், கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். நன்றி நேயர்களே. நம்ம காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படும்.